just shall live by faith. You have to depend on God for everything. நான் இதை உங்கள் விசுவாசத்தை தூண்டுபடி எழுதுகிறேன் சொல்கிறேன். அப்போ விசுவாசத்தினாலே எனக்கு வியாதி வராதுன்னு சொன்னால் வராது. இது என்னடா சயின்டிஃபிக்காக இல்லை அப்படின்னு இல்லை, அப்படி தான் தேவன் கிரியேட் பண்ணியிருக்காரு. இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவைகள் ஓடும், அவைகள் ஓடி போயிடும். ஆனால் அந்த அளவு விசுவாசம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எனக்கும் வேணும். அந்த அளவு விசுவாசம் இல்லைன்னா வில் கெட் காட். சரி, நீ இப்போ ரோமருக்கு போயிடுவோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியானது விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடைக்கு வைக்கின்ற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கோபம் தான் இங்க அடிக்குது, டமால் டுமேல் பிரச்சனைகள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது ஒரு கிரியேஷனை பார்த்தே அவங்க கண்டுபிடிக்கிறது யாரோ உருவாக்கியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கடலை பார்த்தீங்கன்னா யார் அந்த கடலை உருவாக்குனது, அதுக்குள்ள என்னென்ன இருக்குது தெரியாது. நிறைய மீன் இருக்குது தெரியும், நான் எண்ணி பார்த்துருக்கேனா இல்லை. இப்படி தான் கர்த்தரை பறிச்சு அறிய முடியும். அப்போ தான் அவர் மேலே விசுவாசம் வைக்க முடியும். நான் பாட்டுக்கும் ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு போனேன்னா அப்படியெல்லாம் வராது. சரி, அப்போ நான் சோனார் மீட்டர் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. இது வரைக்கும் கண்டுபிடிக்கல எவ்வளோ கடலில் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் தேவனுக்குரிய கனத்தையும் மகிமையும் நம்ம செலுத்தி ஆகணும். செலுத்தினதான் ஃபஸ்ட்டு பாவம் உண்டாகுது. அதாவது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, விசுவாசிகள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, பாவம் எப்படி உற்பத்தி ஆகுது. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலானே வீணரானார்கள். தேவனுக்கு நீங்கள் மகிமையும் கனத்தையும் அவர் புகழ்ச்சியும் துதியும் செலுத்தலைன்னா உங்கள் தாட்ஸ் வில் பி அஃபெக்டட். சொல்லிக் கொடுக்குறாரு, கேட்டுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்கள சின்ன பிள்ளைகள சொல்லி கொடுத்துருங்க. தேவன் யார், குடும்ப ஜபம், இதுக்கு தான் குடும்ப ஜபத்தை வைக்கிறது. இப்போ குடும்ப ஜபத்தில் என்ன பண்ணும், ஒரு தகப்பனும் ஒரு தாயும் உட்காந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? தேவனாய கர்த்தர் இருக்கிறார், என்னை உருவாக்குனாரு, உன்னையும் அவர் தான் உருவாக்குனாரு, நீ அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளும் போது அவைகள் உனக்கு நடக்கும், எல்லாமே நடக்கும். அவர் தான் உலகத்தை உண்டாக்கினார், எல்லாத்தையும் உண்டாக்கினார். அப்போ சொல்லிக் கொடுக்க 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 அந்த பிள்ளைங்களுக்கு. எனக்கு ரொம்ப ஒரு சின்ன விஷயம், நாங்கள் இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு சின்ன லில்லிக்கு அவள் கொஞ்சம் சுட்டி பிள்ளைல டொப்புன்னு கீழே விழுந்துருவா. எங்கேயாவது போய் சேட்டை பண்ணி மேலே ஏறி அவங்க அம்மா மாதிரி மேலே ஏறி தொப்புன்னு விழுந்துருவா. விழுந்து வலிக்கும், வலிச்சோடனே ஓச்சிட்டு கச்சிட்டு ஓடிடுவா. வந்த உடனே நாங்கள் என்ன சொல்லி கொடுத்தோன்னா, சின்னதை அவளுக்கு அவ்வளோ தான் புரியும். அவளுக்கு விசுவாசத்தை பிடிச்சி விசுவாசி அப்படின்னு சொல்லி பிடிக்க முடியாது. அவளுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, உனக்கு ஏதோ அழிச்சிச்சின்னா உடனே என்ன சொல்லு, ஜீசஸ் 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 அப்படின்னு சொல்லு. சொன்ன உடனே அது போயிடும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தான் சொல்லி கொடுத்தது. அவளே என்ன பண்ணா, ஜோமனை கற்றுக்கிட்டா. விழுந்து அடிப்பட்ட உடனே ஓ அவுச் தாத்தா அவுச் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுவா காலை காட்டுவா எல்லாம். உடனே அந்த இடத்துல ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஜீசஸ் 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 சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இட்ஸ் கான்னுவா.
அதுதான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், எப்படி சாமி போகும் இந்த பிள்ளைக்கு, வலி போகும் இல்லை. காட் ஆனர்ஸ் தட் ஃபெய்த். எனக்கு அந்த இடத்துல ஃபெய்த் லோவாக இருக்குது, அவளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், நீங்கள் சொல்லுங்களேன் நம்ம பெருசாகிட்டோமா, அப்போ சொல்லிக் கொடுங்களேன். அதை சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொன்னோம், அதுதான் நம்புவோம். சின்ன வயசு அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, பாலகரன் வாயின் துதியினால் துதி உண்ட பண்ணுகிறேன். அவளுக்கு புரியும், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னா அங்கே நோ பெயின், எவ்ரி திங் இஸ் கான், ஐ எம் ஆல் ரைட். இது சிம்பிள் உட்காந்து தாட் ப்ராசஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். ஆனால் இதில் நெட் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஏன் அந்த பிள்ளை வலி இல்லைன்னு உடனே ஓடுது, பயங்கரமாக அழுதுகிட்டே வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, அது போனோன்னா வலி அழுகிற நின்று போச்சு. புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் ஹவ் ஃபெய்த் ஆப்பரேட்ஸ். சின்ன வயசுலேருந்து இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவர்கள் தேவன் என்று யார் என்று தெரியும். யார் நம்மை உருவாக்குனவர். நம்மளுக்கு என்ன, நாங்கள் தான் உன்னை பெற்றோம், நாங்கள் தான் உன்னை பெற்றோம், இப்படியே சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்குது. நீ ஒன்றும் பெறல. 130 சங்கீதத்தின்படி உன் கரு உருவாகப்படும் நாள் முதல் உமக்கு எழுதியிருக்குது. அப்போ உருவாக்குனது யார்? கர்த்தர். அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ன, நீங்கள் பெருமை எடுத்துக்கொள்ள வேண்டியது? என் புள்ள என் புள்ள என் புள்ள ஏன் உன் பிள்ளை தான், நீ உங்களுக்கு தான் வச்சாரு, உன்னை யூஸ் பண்ணிட்டாரு. அப்போ சீடை போடுறதுக்கு ஒரு ஆள், அந்த சீடு தான் போட்டால் வரணும்ல, செடி போட்டால் செடி வரணும் இல்லை. சில பேர் செடியை போட்டுட்டு காத்துட்ருப்பானுங்க, வரும் 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 வரும், வராது. அப்புறம் வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்குது அது? இப்போ ஃபெய்த். இந்த பிள்ளைங்களை நீங்கள் ஃபெய்த்துனால தான் பெற்றீங்க. கர்த்தர் அந்த பிள்ளையை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சித்தமானார். என்னத்துக்காக கொடுக்குறாரு? நீங்கள் அவைகள் தேவ பக்தியிலே வளரத்த நடத்த வேண்டும், இதுக்காக கொடுக்குறாரு. அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். விசுவாசத்தையும் தேவ பக்தியும் இப்படி தான் சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்கணும். சபைக்கு போகலன்னா எனக்கு இது வரும், இங்கே அடிப்படும். என் தம்பி சொல்லுவான், சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்தாச்சு அவனுக்கு, இங்கே போகலன்னா நான் இங்கே அடிப்படும், தலையில் அடிப்படும், எல்லாத்துலேயும் அடிப்படும்னு சொல்லுவான் சின்ன வயசில். அவன் இன்றைக்கி கப்பலில் கேப்டனாக இருக்கிறான். சொல்லுங்க, சின்ன வயசுலேயே அவனுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஜோம் பண்ணு, ப்ரேஸ் பண்ணு, இல்லைன்னா உனக்கு என்ன ஆகும், உனக்கு தலையில் அடிப்படும், கையில் அடிப்படும், காலில் அடிப்படும், கண்ணில் அடிப்படும், வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தேன்னு அவன் சீரியஸாக எடுத்துக்குவாங்க அதை. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவனா இந்த சின்ன வயசில் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹார்ட்டு, அதுக்குள்ள போய் ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்டை விட்டுவிட்டேன். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொபைல் ஃபோனை கொடுத்துறீங்க. அது இப்படி 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 அவனா ஆடினதை அதை பார்த்துட்டு அதுவும் ஆடுது. இல்லை டெலிவிஷனை கொண்டதை விட்டுட்டு அதுவும் ஆடுது. சில இது வந்து கார்ட்டூன் போட்டு விட்ருவாங்க, அந்த கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே பிள்ளைங்க நடிக்கும். அதுங்களுக்கு என்ன தெரியும், அதுங்களுக்கு அது மாதிரி தான் நம்ம இருக்கணும் போல் இருக்குது. நம்ம என்ன வித்தியாசமாக இருக்கிறோம்னு நினைக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும், நம்ம வந்து அது மாதிரி தான் இருக்கணும். கார்ட்டூனில் எலி வந்து பூனை வந்து எலியை துரத்திக்கிட்டு ஓடும். அந்த எலி ஒவ்வொருத்தரையும் அடிவான், பூனை ஒவ்வொருத்தரையும் அடிவாங்க, எலியை தப்பிச்சு ஓடிடுவான். இது ஒரு அவன் சப்ஜெக்ட்னு எடுத்து வச்சுருக்கான். இதை காமிப்போம் பாரு. அது என்னமோ டாம் அண்ட் ஜெரி ஏதோ சொல்லுவாங்க. கடைசியில் இந்த பிள்ளைங்க அதே மாதிரி ஆகிடும். இல்லை, அதுங்களுக்கு மனுஷனாக இருக்க சொல்லிக் கொடுங்க. மனுஷன், அதனால தான் உலகம் கெட்டு போகுது. அவன் பை த டைம் த பர்சன் பிகம்ஸ் டீனேஜர், அவன் மனுஷன் கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசை வரும். நேச்சுரலாக இன்ஸ்டிங்ஸ் படிச்சிருக்காரு. உடனே அவன் ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அது திரும்புவான். அவன் மேலே தப்பு இல்லை, அப்படி தான் கிரியேட்டட். ஏன்னா பி ஃப்ரூட்ஃபுல் மல்டிப்ளை ஃபில் த எர்த்ன்னு போடுறோம்ல, அது மல்டிப்ளிகேஷன் தான். அதுக்கு தான் பார்க்குறான் அவன். அவனை கூட்டு வந்து ஏன்டா பொம்பளை பிள்ளை சைட் அடிக்கிறேன்னு அடின்னு அடிக்கிறது. ஆனால் சொல்லிக்கொள்ளுங்க, நீ என்ன வேணால் பண்ண, ஆனால் சபைக்குள்ளே போகும்போது குவாய்ட்டாக இரு, எல்லாத்தையும் மூடிட்டு வாழை வச்சு சின்னதாக சுருட்டிட்டு உட்காரு அப்படின்னா உட்காந்துக்குவான். இதை சொல்லிக் கொடுக்க தவறும்போது அவன் பெரியவனாகும்போது
ப்ராப்ளத்தை கொடுப்பான். அப்புறம் அழுது பிரயோஜனம். என்கிட்ட நிறைய கேசஸ் வருது. ஐயோ எங்கள் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குதுங்க, இப்படி பண்ணுதுங்க, அப்படி பண்ணுதுங்க, ஐயோ ரொம்ப பதா இருக்குது, இது சில கடைசியில் இவங்க தான் பெற்றவங்க தான் பிள்ளையோட கீழ்ப்படியாததுக்கு காரணமாக இருப்பாங்க. இப்போ தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் தங்கள் சிந்தனை தாட்ஸ் ப்ராசஸ் இஸ் கரப்டட். தாட்ஸ் ஆர் கரெக்டட். இப்போ அவன் என்ன யோசனை பண்ணோம், நான் எதுக்காக வந்தேன், அவன் யோசனை பண்ண வேண்டியது சின்ன பிள்ளைனா இருக்கும்போதே நான் எதுக்காக இந்த உலகத்தில் வந்தேன், அந்த தாட்டை கிளப்பி விடுங்க. நான் யாரு, இதில் ரொம்ப பெருமைப்படுவான். சின்ன பிள்ளை பிறந்த உடனே நான் தான் அவங்க அப்பா, நான் தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு. கரெக்டா? இந்த ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒன்று உருவாக்கினார், எங்கள் மூலமாய் உலகத்தில் கொண்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? We try to claim more responsibility than Jesus. அவர் தான் உருவாக்கினவர். அவரை விட உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. நம்ம ஜோம் பண்ணுறது வந்து இப்படி தான் ஜோம் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தெரியும், எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. தாட் ப்ராசஸில் அவுட். தாட் ப்ராசஸில் அவுட் ஆச்சுன்னா மற்ற பாவங்கள் உள்ள தன்னால் வரும்.